ஹலோ கைஸ், வெல்கம் டு 1K ஸ்பெஷல் வீடியோ. கைஸ், தேங்க்யூ ஃபார் உங்கள் ரெஸ்பான்ஸ்னால தான் இப்போ 1K அடிச்சிருக்கோம். மேலும் மேலும் வளரணும், அதுக்காக உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கேக் வாங்கியிருக்கோம் கைஸ். கேக்கு கட்டணும் எங்கே கட்டுறேன். ஓகே, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. இப்போ 1K அடிச்சிருக்கோம். மேலும் மேலும் வந்து உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க கைஸ். உங்கள் சப்போர்ட்ஸ்னால தான் அடுத்தடுத்து மிகப்பெரிய கோஸ்ட் வீடியோஸ்லாம் வெயிட்டிங்கில் அப்கமிங் வெயிட்டிங்கில் இருக்குது. மரணமாக அவங்க அடுத்தடுத்து வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1K இருக்கிறது, அடுத்து 10K, 50K, 100K எல்லாம் ரீச் ஆகும். உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ். ஓகே, கேக் கட்டிடுவோமா? ஆரம்பிக்கலாம். இதுக்கெல்லாம் பாட்டு பாடணுமாடா? ஹாப்பி பர்த்டேன்னு பாடுவான். கவர் ஆக மாட்டேங்குது. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க. ஊட்டி விடுறா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு கைஸ். அப்பா ஊட்டி விடுறா. சும்மா கீழே பார்த்துருக்கேன். கைஸ், அப்போ இதாங்க அப்பா. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்போ அப்பா ரெக்கவர் ஆகிட்டார். இப்போ மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டாங்க. நீ சொல்லுப்பா. நன்றி. என் மேலே நல்லபடியாக எல்லா பேரும் நல்ல வாழ்த்துங்க. நெக்ஸ்ட்டு வெறித்தன வெற்றி. வாய்ப்பு தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட்டு கோபி. சும்மா குர்ரா போட்டா இவர் வந்து ஒரு வீடியோக்கு வந்தார். அந்த வீடியோ நம்ம போடலை. வீடியோவே இல்லைண்ணே வெற்றி. ஃபஸ்ட்டு வச்சு என் தம்பி தான் வெற்றி மாதிரி. இவனே எனக்கு ஒரு தம்பி தான். இந்த கேக் மட்டும் க்ரீம் மட்டும் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அந்த இருக்கு ப்ரோ, அவ்வளோ கேக் விட்டு ப்ரோ. கோபி கத்தி திருப்பி சொல்றேன். போட்டோலாம் இருக்காங்க. சும்மா அப்படியே ஊட்டி வாடா கைஸ். இவன் நம்ம முன்னாள் எடிட்டர் அப்படின்னு ஆக்கலாம்னு பார்க்குறோம். மறுபடியும் ஆக்கலாம் பார்க்குறோம். ஒத்துழைக்க மாட்டாங்களே ப்ரோ. நாங்கள் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, அப்புறம் கேக் வச்சுக்க அப்படியே அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வச்சு முடிச்சிரு கைஸ். கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து நிறைய பேக் ஸ்டோரி. இந்த 1K வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம்லாம் நான் தனியாக உட்காந்து அவங்க நான் பேசுகிறேன். இப்போ கேக் வெட்டி எல்லோரும் கேக் சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன். பாய் 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 கைஸ். இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. கேக் வெட்டிக்கு தான் திருப்பி உட்காந்துருக்கேன். அந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஒழுங்காக கேட்கல கைஸ். அதனால தான் இதில் இப்போ ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பேசிக்கிறீங்க. மறுபடியும் ஆடியோ கேட்குறேன் நினைக்கிறேன். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் 1K அடிக்கிறது என்னோட 1K பேக் ஸ்டோரி சொல்லியிருந்தேன் கைஸ். அந்த 1K அடிக்கிறதுலாம் கனவாக இருக்கும் பாதி பேர் நினச்சிருப்பாங்க, பாதி பேர். ஆனால் எனக்கு புரியல கைஸ். நம்ம 1K நம்ம போட்டது வெறும் 20 வீடியோ தான். 20 வீடியோலையும் மொத்த டோட்டல் வியூஸ் வந்து 55,000 அடிச்சிருக்கு. லைக் மட்டுமே 10,000K. லைக் மொத்த வீடியோ நான் சேர்த்து சொல்கிறேன் 10,000K. அப்புறம் போட்ட 20 வீடியோக்கு மட்டும் 55,000 வியூஸ் பேஸ். எக்ஸ்ட்ரீமாக நம்ப முடியல. நம்ம போட்டது 20 வீடியோ தான். அதுலேயும் நிறைய ஏகப்பட்ட கேப் வேறு. அதுலேயே நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ. ஆனால் இந்த இதெல்லாம் எப்படி சொல்லணும்னு தெரில கைஸ். ஏன்னா எப்படி சொல்கிறது தெரில. உங்களோட இவ்வளோ பாசத்தை நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி கொடுத்து ஈடுகட்ட போகிறேன் சத்தியமாக தெரில கைஸ். பேக்ரவுண்ட் பக்கம் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கிறீங்க. கைஸ் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இல்லாட்டினா இந்த 1K அடிச்சிருக்க முடியாது. இந்த 1K இல்லாமல் மேலும் மேலும் நீங்கள் கூப்பிட்டு போகணும். ஆனால் சாரி கைஸ், ஆனால் வீடியோ ரொம்ப டிலே கைஸ். 1Kக்கு வீடியோ ரொம்ப டிலே. ஏன்னா 1K அடிச்சிருச்சு. நம்ம 1K அடிச்சு இப்போ 1 மாதம் கழிச்சு வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஏகப்பட்ட வீடியோ அதை வந்து கண்டினியூஸாக போடல. திடீர்னு இந்த வீடியோ போட்டோம்னா இதுக்கு என்னடா இது போட்டேன் ஆடியன்ஸ் கொஞ்சம் குழப்பமே சொல்லி அதை முடிச்சுட்டு இதை போடுறேன் கைஸ். உங்களோட சப்போர்ட்ஸ் இன்னும் உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. மேலும் நானும் விளையாடணும். அடுத்து நம்பர் 1 கோஸ்ட் ஹண்டிங் சேனல் நம்மளும் ஒரு சேனலாக இருக்கோம் கைஸ். கூடிய சீக்கிரம் அதுக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ 1K இருக்கிறது 100K, 1 மில்லியன், 3 மில்லியன், 5 மில்லியன் அடிக்க முடியும். உங்கள் சப்போர்ட்ஸ் இருந்தால் அதேமாதிரி நானும் பெட்டராக இன்னும் கொஞ்சம் வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்.
என் கூட இருந்தா. ஓகே கைஸ், இந்த 1K நான் எவ்வளோ துரோக மூமெண்ட் அப்புறம் முதுகில் குத்து வாங்கியிருக்கேன்னு தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நான் முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நீங்கள் நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி இறங்க. வேறு யாராச்சும் நம்பி இந்த விஷயத்தில் இறங்க. மீடியான்றது வந்து எல்லாருமே சம்மந்தப்பட்ட ஒன்று தான், சரிங்களா? இது வந்து உங்களை நம்பணும். இது நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் இதுதான். உங்களை நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு. ஒரு ஃப்ரீ அட்வைஸாக எடுத்துக்கங்க. அட்வைஸில் என் மோட்டிவேஷன், எனக்கு எடுத்த மோட்டிவேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை நம்ப தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டான், அதனால தான் எனக்கு அப்படியே ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ நான் தான் ஃபுல் சப்போர்ட் போட்டு, நானும் வெற்றியும் தான் ஃபுல் சப்போர்ட்ஸில் இருக்கோம். அது மாதிரி தான் ஏனோ தானே ஆரம்பிக்காமல் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும்ல கைஸ், நம்ம கூட பேசணும், என்ன இந்த பேசணும், நம்ம அதை போடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருங்க. இருந்தால் கூடிய சீக்கிரம் வெற்றி நிச்சயம். அது மாதிரி தான் வெற்றின்றது இங்கே தான், நம்ம இங்கே தான் போயிடலாம். அதுக்குன்னு இருக்க டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் நமக்குள்ள. வெற்றின்றது இங்கே தான் ஈஸி இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு திங் அதான். அதுக்கப்புறம் தான் இருக்குது நெகட்டிவ்ஸ். அவங்க பேசுகிறீங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாமே கண்டுக்கக்கூடாது, அவங்கள ரேட்டே கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் கைஸ். இதுதான் நம்மளோட பாலிசி எப்பயுமே, அதையும் நான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் வெற்றி கைஸ் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா யாருமே இல்லாத டயத்தில் அவன் தான் எனக்கு ரொம்ப கை கொடுத்து நிற்கிறான். ஏன்னா அவன் ஃபேமிலிஸையும் பார்க்கணும், அவனோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் பார்க்கணும். அதே விட்டுட்டு எங்கள் கூட வேறு அண்ணன் இருக்கார், அண்ணன் கூட இருந்தாலும் நம்ம ஒன்றா ஜெயிப்போம்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையே நான் அன்றைக்கி பழகிட்டு வெற்றி ஜெயிப்போம், நம்மளுக்கும் ஒரு நாள் வரும். அதுக்கு தான் போராடிக்கிறேன் கைஸ். ரீசெண்டாக இப்போ தான் கைஸ் ரகுமான் ப்ரோ பார்த்துருக்கோம், திருச்சி 143 கோஸ்ட் வீடியோ. ஆனால் நம்ம இப்போ ரீசெண்டாக போய் பார்த்துட்டு வந்தோம். தங்கமான மனுஷங்க. நாங்கள் போனதுமே ஓப்பன் டைப் வந்தோடனே அவர் கீழே உட்காந்து எங்கள் சேரில் உட்கார வச்சு அவ்வளோ நல்லா பேசினவர் அண்ணே. அவர்லாம் அதுக்கு ஒரு குட் நியூஸ் அவருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு சொல்லிட்டு என்ன பர்சனல் இருக்குது அண்ணன்ட்ட சொல்லியிருந்த மாதிரி நாங்களும் வீடியோஸ் பண்ணுறோம்னா நான் எடிட்டிங்கில் யாரா பண்ணிக்கிட்டு நான் தானே எடிட்டிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படியாடா சூப்பர்டா. அப்படின்னா என் சேனல் எடிட்டர் யாரும் இல்லை, நீ வேணா எடிட்டராக வந்து நான் இப்போ காலேஜ் படிச்சுக்கிறேன், தேர்ட் இயர் போகிறேன், அதனால் நீ என் கூட வந்துரு. ஏன்டா பேசிக்கிட்டேன், நான் கொஞ்சம் கம்முன்னு போகிறேன். எடிட்டர் வந்துரு, நான் உனக்கு அமௌண்ட் கொடுத்து நீ என் கூட என் வீடியோக்கு நீ எடிட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ரொம்ப தங்கமான மனுஷங்க. யாருமே பார்த்தோன்னே இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ பார்த்துக்கிட்டு சாப்பாடுகளுக்கு நான் வாங்கி கொடுத்து அவங்க கூட நாங்கள் 2 days ஸ்டே பண்ணி அவங்க கூட நல்லா பேசுவோம், நல்லா ஜாலியாக 2 days சூப்பராக இருந்துச்சு. ஒரு யூடியூபர் கூட இருக்கிற மாதிரியே தெரியல கைஸ். அவர் நம்மளுக்கு சாதாரண மனுஷன் மாதிரி நம்மளுக்கு ஒரு இதில் பார்ப்பாங்க தெரியுமா, அது மாதிரி அவருக்கு அது மாதிரி தங்கமான மனுஷன் ரகுமான். அதே ஆனால் அவர் எங்கிட்ட நிறைய ஷேர் பண்ணாங்க. அவர் நடந்த இன்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் அவருக்கே நம்மளையோட அவருக்கு ஏற்பட்ட துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. தயவுசெய்து ஏதாச்சும் ஒரு நம்பி இருந்தாங்கன்னா உண்மையாக இருக்கும், சரிங்களா? அதை மட்டும் நான் வச்சு உண்மையாக இருந்து அதான் கேஸ். இப்போ ரகுமானே பார்த்தேன், அதுக்கு திருப்பி அண்ணனை பார்க்க போவோம் கண்டிப்பாக. ஏன்னா போனது பஸ்ஸில் போயிருந்தோம், அடுத்த வாட்டி பைக்கில் போய் அடுத்த அங்கேயே நிறைய லொக்கேஷன் என்ன சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வீடியோ காம்போ வீடியோ ஒன்று வரப்போகுது. நாங்கள் இப்போ நீங்கள் இருக்க சைடில் நான் இங்கே இருக்கீங்க. ஏன்னா பார்த்தாச்சு, பேசியாச்சு, சம்பவம் ஆன் கைஸ், ஓகேங்களா? ஓகே, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். நம்ம அந்த டாபிக் வருவோம். இப்போ காற்று வேறு ஒவ்வொரு அடிக்கிறது, காற்று கேட்குறது ஜன்னலில் வச்சு பேசிக்கிறீங்க, சங்கடம் வச்சு. ஓகே கேஸ், அதான் சொல்கிறேன். நம்ம 1K அடித்ததுக்கு எல்லாம் நடக்குமான்னு இருந்தேன். நீ நடந்துருச்சுன்ற மாதிரி தான் கேஸ் இருக்குது. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் கேஸ் வெளியே. ஆனால் யாருக்குமே இவ்வளோ வீடியோ, ஆனால் நான் நிறைய பேர் சேனல் பார்த்துருக்கேன். எல்லாருமே 70 வீடியோ 80 வீடியோ போட்டால் தான் வெளுக்கு இருக்குது. ஆனால் நம்ம போட்டது பெரிய 20 வீடியோ கூட தான் போட்டிருப்போம். நம்மளுக்கு இப்போ அடிச்சிருக்கோம்னா நமக்குள்ள ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை ஒழிஞ்சிக்கிறதுக்கு நம்ம தான் தட்டி எழுப்பணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துருக்கு கேஸ். அது மட்டும் நம்ம ரீசெண்டாக ஒன்று பார்த்துருந்தேன். நம்ம கூகுளெலாம் சர்ச் பண்ணோம்னா கூகுள்லேயே வரும் கேஸ். சிம்பிளி மாதிரி கோஸ்ட் வீடியோஸ் போட்டால் நம்ம வீடியோஸ் வருது, நம்ம ஐடி வருது. அப்புறம் இல்லாமல் யூடியூப்பு நம்ம ஒரு கோஸ்ட் யூடியூப் சேனல் போனால் நம்ம வீடியோ அடுத்து வருது கேஸ். பார்த்தா நினச்சி நம்ம எஃபெக்ட் போடுறவங்க நம்ம யூடியூப் சேனல் நமக்கு எஃபெக்ட் போடுதுன்னு. ஏன்னா நம்ம சேனல் தான், என் சேனல் நானே ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா?
ஏன்னா அவ்வளோ யூடியூப் சும்மா அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சர்ச் பண்ணாங்க கூகுளில். அதே எனக்கு எப்போ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். யூடியூப்பில் வந்து சிம்பிளி எம்ஆர் போட்டாங்க. போட்டோடையும் கீழே வந்துருக்கு சிம்பிளி எம்ஆர் நம்ம யூடியூப் சேனலோட வருது. வீடியோஸில் போட்டால் நம்ம வீடியோஸும் வருது கைஸ். அதான் நமக்கு நாமளே அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இருக்குது. பரவாயில்ல கைஸ். நம்மளே நம்ம ஒரு சும்மா ராஜா பகவத்து மாதிரி இருக்கா அது மாதிரி தான் கைஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கும்ல. அவ்வளோ ஹார்ட் ஃபைட் போட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் அங்கே உசுருக்கு பணியை வச்சு வீட்டு வர நமக்கு தெரியும்ல எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஓகே எஸ், நான் அதிகமாக போய் வளவெல்லாம் பேச விரும்பல. ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன், உங்களை நீங்கள் நம்புங்க. நம்பி இருந்தால் அதுக்குள்ளே உங்கள் வீடியோக்குள்ளே கால் வைங்க. ஏன்னா உங்களை நீங்கள் நம்பலாட்டினா யாரையும் கை கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டாக ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரீ அட்வைஸை கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக அந்த வேலண்டைன்ஸ் காலேஜ் போயிட்டு வந்திருந்தோம். அப்போயே அதில் ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன். லவ் பண்ணி இந்த இறந்து அதெல்லாம் வேணாம் கேஸ். கொஞ்சம் ஓவர் ஆகிருக்கு. ஏன்னா லவ் பண்ணி நிறைய பேர் இறந்து போய்ட்டு இருக்காங்கன்னு. லவ் போனால் இப்போ வேறு பார்த்துக்கலாம்டா, உசுறு போனால் வராதுடா போயிட்டு கேட்கலாம். அதான் சொல்கிறேன். நத்திங் இஸ் பெர்மனெண்ட். ஓகே ஓகே கேஸ், இது ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினச்சிக்கிறேன். ஒரு தம்பியோ ஃப்ரெண்டோ அண்ணனா என்ன வேணால் எடுத்துக்கோங்க. என்னோடய கடமை சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் ஓட முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய அப்டேட் வீடியோஸ் இருக்குது. அடுத்தடுத்து மிகப்பெரிய சம்பவமான ஜிம் வீடியோஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜிம் வீடியோஸ்க்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அது வந்து அதே இடத்துல கூட சம்பவம் இருக்கலாம், இல்லை பயங்கரமான இடம் ஒரு ஜிம் வீடியோ சம்பவம் இருக்கலாம். எல்லாமே இப்போயே ஒரு பிளிங்க் வச்சுட்டு போயிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எடிட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓடிக்கிருக்கு. ஓகே கேஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆமாம் சொல்லிட்டேன், விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒத்தையாக நிற்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாட்டா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி எம்ஆர். டீமெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. டீம்லாம் சொல்ல மாட்டேன், சிம்பிளி எம்ஆர் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.